ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஆத்மாவினாலேயே ஆத்மாவை வசப்படுத்தியவனுக்கு ஆத்மா பந்து, ஆத்மாவை வசப்படுத்தாதவனுக்கு ஆத்மாவே சத்ருவாகி விரோதத்தை செய்யும். இது பகவத்கீதையின் 6வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாலேயும் தன்னுடைய சொந்த ஆத்மாவினாலேயே ஒருத்தன் தன்னைத்தானே உயர்த்திக்கணுமே தவிர தன்னுடைய ஆத்மாவுக்கு தானே விரோதமான செயல்களுக்கு அந்த ஆத்மாவை பழக்கப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி இதுக்கு முன்னால சொன்னாரு. இப்போ அதே இதைத்தான் சொல்றாரு. சொல்றது ஒரே மாதிரி தெரியும், ஆனா அது வேற இது வேற. அது ஆத்மாங்கிறது 2 ஆத்மாலாம் இல்லை ஒரு உடலுக்குள்ள. ஜீவன் ஒரே ஜீவன் தான். அவன் தன்னை இழிவுபடுத்திக்கவும் செய்யலாம், தன்னை உயர்த்திக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதான் 2 விதமா சொல்ற மாதிரி தெரியுது. ஆத்மாங்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான், ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தன்னை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் அதே நான் தான் காரணம். என்னுடைய ஆசாபாசங்கள், ஆசாபாசம்னா புலனுக்கு அடிமைப்பட்ட என்னுடைய புலன் வேட்கைகளை என்னால கட்டுப்படுத்தவோ அல்லது அதை பொருட்படுத்தாம கைவிடுவதற்கோ எனக்கு மனதில்லை. மனசுங்கிறது ஒண்ணு வலிமையான ஆத்மாவுக்கு நிகரானது மனது. ஏன்னா அது இந்திரிய போகங்கள் அப்படிங்கிற அந்த மொத்த விஷயத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிற மனசை ஆக்கிரமிச்சிருச்சுன்னா அந்த மனசு அந்த போகங்களுக்கு தான் உதவி செய்யும். மனம்ங்கிற இந்திரியத்துல புலனிச்சைகள் அப்படிங்கிற அந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே கூஞ்சிருச்சுன்னா அந்த மனம் அதுக்கு தான், அந்த புலன்களுக்கு தான் வழிகாட்டும். அப்போ ஆத்மாவை அது மயங்க செய்யும். எப்படி? இதெல்லாம் இன்பமான விஷயம், இந்த இன்பத்தை விட நீ உன்னுடைய இன்பத்தை கெடுக்கிறவங்க தடுக்கிறவங்களோட நீ ஏன் சேர்ற அப்படின்னு சொல்லி அது திசை திருப்பும். திசை திருப்புறது என்ன? வசப்படுத்திடும். இதைத்தான் முந்தின சுலோகத்துல சொன்னார். ஆத்மாவை கீழ் நோக்கி செல்ல விடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. கீழ் நோக்கின்னா ஆத்மாவுக்கு ஆத்மாவை விட கீழானது அப்படின்னா புலன்கள் தான். ஏன் புலன்கள் கீழானது அப்படின்னு சொன்னா அதை தாழ்ந்த நிலையில ஏன் புலன்களை வச்சு சொல்றோம்னா தற்காலிகமான விஷயங்கள். யார் ஒருத்தர் இழிவானவன் நம்மளே நடைமுறையில பார்த்தோம்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யறதுக்கு நம்மளை தூண்டுவான். அந்த செயல்ல பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது, நான் சொன்னா நீ ஏன் கேட்ட, நீ விரும்ப போய் தானே அதை செஞ்சிருக்க, நான் ஒன்றும் இதுக்கு பொறுப்பெடுத்துக்க மாட்டேன்னு போயிடுவான். அப்போ அவன் இழிவானவன் தானே, அவன் பேச்சை கேட்டது நம்ம தப்பு தானே, அப்போ அவன் கீழ்நிலையில் இருக்கிறவன் தானே அர்த்தம். அதே மாதிரி தான் புலன்களும். தற்காலிகமான புலன்கள் எல்லாமே நல்லா அனுபவிக்க தூண்டும். அனுபவிச்சதுக்கு அப்புறம் அது வந்த சுவடே தெரியாம நமக்கு எந்த ஒரு விளைவுக்கும் அது பொறுப்பேற்றுக்காது. இது நடைமுறையில நம்மளே ஒவ்வொன்றா தனித்தனியா சுட்டி காட்ட முடியாது. ஒரு சாப்பிட்ற விஷயத்திலேயோ, ஒரு படம் பார்க்குற விஷயத்திலேயோ, ஒரு உல்லாசமா எங்கேயாவது சுற்றுலா போறதுக்கோ இல்ல கோவிலுக்கே போறதுக்காக இருந்தாலும், கேளிக்கைங்கிற எண்ணத்துல கோவிலுக்கு போனோம்னா போகும்போது இருக்கிற சுவாரஸ்யம் அழுத்து களைச்சு வரும்போது இருக்காது. அந்த புலன்கள் கைவிட்டுரும் நம்மள. அதே புலன் அதே உற்சாகத்தோட இருக்க வேண்டியது தானே, இருக்காது. இது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு மனிதர்களை சார்ந்து அவங்கள குற்றம் சொல்லாத குணம் இருந்ததுன்னா, நீதான் காரணம், உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு பழிக்காத காரணம் இருந்ததுன்னா, அந்த காரணத்தை
யார் மேலேயும் காரணத்தை போடாம இருந்தோம்னா நமது செயல்களால நம்மளோட நடத்தையினாலே நமக்கே தெரியும். அதுல நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த புலன்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னா தாராளமா புலன்களை கைவிட்டுறலாம். ஒண்ணு அதை சொன்னபடி கேட்க வைக்கணும், இல்லாட்டி கைவிட்டுறணும். என்னை விட என்னுடைய புலன்கள் உயர்ந்ததாகிறதுக்கு நான் அனுமதிச்சேன்னா நான் என்னுடைய ஆத்மாவை இழிவான நிலைக்கு, அதாவது ஆத்மாவாகிய நான் என்னை இழிவான நிலைக்கு நானே கொண்டு போயிட்டேன். என்னை விட உயர்ந்ததா அந்த புலன்களை நினைக்காம, புலன்களுக்கு எஜமானன் நான், என் விருப்பப்படிதான் அப்படின்னு நினைச்சேன்னா ஆத்மாவாகிய நான் என்னுடைய புலன்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். என்னையும் உயர்த்திக்கிட்டேன், என் புலன்களையும் உயர்த்திக்கிட்டேன். தாழ்ந்த அல்பமான தற்காலிகமான முடிவுக்குள்ள தொடக்கம் முடிவு இருக்கக்கூடிய முட்டாள்தனமான சாதாரண விலங்குத்தனமான ஒரு இச்சைக்கு என்னையும் என் புலனையும் நான் ஆத்மாவாகிய நான் என் புலன்களால அங்க என்னை இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு நான் கீழே இறங்கி வரல. இதே மாதிரி நீ சொல்லிப்பாரு, உன்னுடைய ஆத்மா, அதாவது ஆத்மாவாகிய நீ உன்னை எந்த வகையில நீ உன்னை பயன்படுத்திக்கிற, உனக்கு நீ உன்னை எப்படி பயன்படுத்திக்கிறியோ அதுதான். அப்போ எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு தெரியறதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். எது உயர்ந்தது? எப்பவும் துணை இருக்கக்கூடியது எதுவோ அது உயர்ந்தது. சமயத்துல தற்காலிகமான இன்பத்துக்கு வழிகாட்டிட்டு எனக்கு தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டு ஓடுறது தாழ்ந்தது. அப்படி தற்காலிகமான விஷயங்கள் தான் புலன் இந்திரியங்கள் எல்லாமே. எப்பவும் துணை இருக்கிறது மனமும் புத்தியும் எப்பவும் துணை இருக்கும். அப்போ எப்பவும் துணை இருக்கக்கூடிய அறிவையும் அந்த மனசையும் ஏன் துணை தற்காலிகமான புலன்களுக்கு நீ வேலை செய்ய அனுமதிக்கிற? அப்போ ஆத்மாவாகிய நீ உன்னை தாழ்த்திக்கிட்ட, அப்படிதானே அர்த்தம். ஒவ்வொரு செயல்லையும் நாம இதை உணர முடியும். இதுக்கு பகவானுடைய மாயை உதவி செய்யுது. எப்படி உதவி செய்யுது? அந்த ஜீவன் தன்னுடைய விருப்பப்படி அவனுடைய சுதந்திரப்படி அவன் எதை வேணாலும் செய்யறதுக்கு அந்த ஜீவனுக்கு உதவி செய்யறது தான் பகவானுடைய மாயை. அந்த மாயை அது எப்படி பகவான் ஒரு ஜீவன் தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிறதுக்கும் அந்த மாயா உதவி செய்யுதே அப்படின்னா, இழிவுபடுத்திக்க கூடாதுங்கிறத அவர் தான் சொல்றாரு. அதே சமயத்துல அந்த இழிவான செயலுக்கு ஆத்மா தன்னை இழக்கும் போது, அனுபவிக்கும் போது, உயர்ந்த செயலுக்கான விருப்பத்தை அந்த ஆத்மாவுக்கு தன்னை விரும்பக்கூடிய அந்த தாழ்ந்த செயல் தான் உயர்ந்தது அப்படின்னு நம்ப செய்கிறாரு. அவ்வளவுதான். மலம் உண்ணக்கூடிய ஒரு பிராணியா பிறந்தாச்சுன்னா அந்த கழிவுகளை திங்கக்கூடிய புலன்கள்ல ஒண்ணு உணவு தான் நம்ம சொல்ல முடியும். மற்ற புலன்களை பற்றி இந்த ஒரு புலனை வச்சே மற்ற புலன்களை பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான். அப்போ உணவுன்னு எடுத்துக்கிறதுலயே கழிவுகளையும் மாமிசங்களையும் உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த புலன் இருந்ததுன்னா அதை அந்த ஜீவன் சுவாரஸ்யமா சாப்பிடணும்ல. அருவருப்பா இருந்ததுன்னா அதனுடைய அந்த மாமிசத்தினுடைய அந்த கழிவுகளுடைய வாசனை துர்நாற்றம்ங்கிறத அந்த ஜீவன் உணர்ந்ததுன்னா அதால எப்படி அதை திருப்தியா சாப்பிட முடியும்? முடியாது இல்லையா? அப்போ அந்த மாயை உதவி செய்யுது. அவன் அதை திருப்தியா சாப்பிட்றதுக்கு அந்த மாயை உதவி செய்யுது. அவ்வளவுதான். மாயை ஒன்றும் அவனை இழிநிலைக்கு தள்ளல, இழிவான நிலைக்கு மாயை தள்ளல அவனை. அவன் அதை விரும்புறான். அந்த இடத்துல அவனுக்கு உயர்ந்தத தேவையில்லாத நினைவுகளையும் உண்மையவும் அது காட்டாம அவன் விரும்புறத உண்மையா அவனுக்கு நம்ப வைக்குது. அந்த வாசனை அவனுக்கு பிடிச்சிருக்குது. அந்த வாசனை துர்வாசனை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாயை மறைச்சிருச்சுன்னா அவன் அதை சாப்பிட முடியாது. அந்த வாசனை அவனுக்கு பிடிச்சாதான் அவனுக்கு சாப்பிடணும். அப்போ வேற வாசனையே அதுக்கு காட்டாம மறைக்கிற அந்த மாயை ஏமாற்று வேலை. ஏமாறுறதுக்கு நீ விரும்புறதுனால சரி நீ அதை விரும்பல, இல்ல இதை விரும்புறியா, சரி விரும்புறதையே நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குது மாயை. அப்போ உதவிதானே செய்யுது மாயை. அரசபையில ஸ்ரீமத் பாகவதத்துல முக்கியமான கட்டம் அது. பகவான் கிருஷ்ணனுடைய மனசுல ஒரு கவலை. என்ன கவலைன்னா,
தவிர்க்க முடியாத சூழ்நிலையில பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில சண்டை வந்துச்சுன்னா விதுரர் தன்னுடைய அண்ணனான திருதராஷ்டிரனுடைய கட்சியில சேர்ந்துதான் போர் செய்வார். அப்படி போர் செஞ்சார்னா வைஷ்ணவ வில்லை வச்சிருக்கக்கூடிய விதுரரை யாரால எதிர்க்க முடியும்? அவர் ஒரு வகையில விதுரரா இப்ப பறந்திருக்கிறாரு, ஒரு வகையில அவர் யமராஜன். யமனே கையில வைஷ்ணவ வில்லை ஏந்திக்கிட்டு வந்தா, வைஷ்ணவ வில்லுங்கிறது யாராலையும் வெற்றி பெற முடியாத, யாராலும் எதிர்க்க முடியாத ஒரு வில். அதை வச்சிருக்கிறவர் யாருன்னா யாராலையும் எதிர்க்க முடியாத யமராஜன் இப்போ விதுரரா வந்திருக்கிறாரு. ரெண்டு ஜென்மத்திலையும் ரெண்டு வடிவத்திலையுமே அவர் வைஷ்ணவர், தூய வைஷ்ணவர், கிருஷ்ணனுடைய பக்தர். பகவான் யாரை வேணாலும் வெற்றி கொள்வார், தன்னுடைய பக்தன்கிட்ட தான் தோல்வியுறத்தான் விரும்புவார். அதுதான் பகவானுடைய அம்சமே, பகவானுடைய விருப்பமே அதுதான். அப்போ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வந்து இவர் தர்மப்படி நியாயப்படி இவர் வேலை செய்யறதா இருந்ததுன்னா யாருக்காக வேலை செய்யணும்? திருதராஷ்டிரனுக்காக வேலை செய்யணும், திருதராஷ்டிரனுக்காக தானே வேலை செய்யணும். அப்போ அவரை எதிர்க்க வேண்டிய பாண்டவர்கள் என்ன கதிக்கு ஆளாவாங்க? அவங்கள ஜெயிக்க கிருஷ்ணனே துணைக்கி இருந்தாலும் முடியாது, கிருஷ்ணனால எதிர்க்க முடியாது, எதிர்க்க மாட்டார் அவரு. ஏன்னா அவர் ஒரு பக்தர். யமனை கையில வில்ல ஏந்திட்டு வந்தா யாரால ஜெயிக்க முடியும்? கஷ்டம். அப்போ அவரு தன்னுடைய உந்துதலால திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்றாரு, உன் மகன் கொடுமையானவன், நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு மகனா வந்து பிறந்திருக்குது, அவனை நீ நாடு கடத்து, உன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகளுக்கு நீ அவங்க பங்கை பிரிச்சு கொடு, அவங்கள வாழ வைச்சி, அவங்களுக்கு நீ பண்ற துரோகம் உலகறிஞ்சதாயிருச்சு, யாருக்கும் தெரியாமல்ல, நீ யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாள் தப்பு. ஒரு மனுஷன் அவன் அரசனா இருந்தாலும் சரி, வெறும் வியாபாரியா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி, யாரா தனி ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, அவன் தவறு மேல தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தவறுனா தனக்கு இல்ல, அவனே தவறானவன் தான், ஆனா தன்னோட சேர்ந்த அத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதை யாருமே கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு அவன் அதை திறமையா மறைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை தெரிஞ்சவங்க அப்படி ஒரு துரோகத்தை பண்றியடா அப்படின்னு சொல்லி அவனை கண்டிக்கிறாங்க. அப்ப அடங்க மாட்டேங்கிறான். அவனை சுட்டி காட்டுறவங்கள அவன் அழிக்கவோ அப்புறப்படுத்தவோ செய்யறான். அப்படியே தவிர மறைச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறதுல ஒரு நாள் சாதாரண பாமர மக்கள்ல இருந்து நீதி தேவதை வரைக்கும் எல்லாருக்குமே காலம் காட்டி கொடுத்துருது. அப்படி காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமாவது, ஏண்டா நீ அயோக்கியன், தப்பு பண்ணி இருக்கிற, இவ்வளவு காலமா தப்பு பண்ணி இருக்கங்கிறத ஊர் உலகமே தெரிஞ்சுக்கிடுச்சு, இப்பவாது நீ அந்த தப்பை நிறுத்து, மேலும் இவங்களுடைய வைத்தறிச்சலுக்கும் கோபத்துக்கும் ஆளாகாத, அழியாதன்னு கடைசி நேரத்துல எதை சொல்லுவாங்க? ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்போவாது நீ பண்ற அந்த துரோகத்தை தப்ப நிறுத்துன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த இதை சொல்றார் விதுரர். திருதராஷ்டிரன் அண்ணனை பார்த்து, உன் மகன் வந்து இவ்வளவு கொடுமையானவன், அவன் கொடுமை என்னெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கான், யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு கொடுமையை தன்னுடைய சித்தப்பா பிள்ளைங்களுக்கு செஞ்சிருக்கிறான். இது வந்து அவன் செஞ்சாங்கிறத நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பிறந்தப்பமே சொல்லியிருக்கிறேன், இவனை வளர்க்காத நாடு கடத்துன்னு. ஆனா இப்போ அவன் வளர்ந்து இவ்வளவு கொடுமையும் பண்ணி இருக்கிறான். அப்படி இருந்தும் நீ அவனை ஆதரிக்கிற, பாண்டவர்களுக்கு கிருஷ்ணனுடைய ஆதரவு இருக்குங்கிறத மறந்துட்ட, நீ மறந்துட்டு துணிஞ்சு வேலை செய்யற. இது கொடிய நாகத்தை மேலும் சீற்றமடைய செய்து அதை தன்னை நோக்கி வர வைக்கிற வேலையத்தான் இது செய்யறதா அர்த்தம். நீ பயங்கரமான வேலை செய்யிருக்க. இப்போ ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இவன் தான் இவ்வளவு கொடுமையும் பண்றான்னு. இன்னும் நீ அவனை ஆதரிச்சேன்னா நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இங்கே மாயை தான் விதுரரை அப்படி பேச வைக்குது. ஏன்? உண்மையை பேச வைக்குது. சத்தியத்தையும் தர்மத்தையும் விதுர நீதிய அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வைக்கிறது மாயை. இந்த மாயை யாருக்கு உதவி செய்யுது? ரெண்டு பேருக்குமே உதவி செய்யுது. உள்ளது உள்ளபடி சொல்ற விதுரருடைய சத்தியத்தை காப்பாற்றுது, விதுரருடைய தன்மையை காப்பாற்றுறது மாயை. இந்த மாயை இங்க வேலை செய்யலைன்னா, பகவானுடைய மாயை இவரை வந்து வேலை செய்யலைன்னா, விதுரர் வந்து
அண்ணனுக்கு நீதியை சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன் தான், கேட்க மாட்டான். இவனுக்கு எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு அவர் நேர்மையா சிந்திச்சிருப்பாரு. சொன்னா கேட்டுருவான்னு நம்பினாரு, திருந்திடுவான்னு நம்பினாரு. அது அவருடைய மாயை, அவருக்கு கிருஷ்ணருக்கு கொடுத்த மாயை. அவன் திருந்த மாட்டான், நீ தப்பிச்சு போ. இதோட விளைவு என்னாச்சு? அவங்க இவரை பழிச்சு பேசினாங்க, தாயை பழிச்சு பேசினாங்க. இவருடைய விதுரருடைய தாயை, தகப்பன் ஒருத்தர் தான். அந்த வகையில விதுரரை கேவலமா பேசுறான். யாரு? துரியோதனை. இவன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றான்னு பழிச்சு பேசினான். அவனை அந்த மாயை அப்படி வேலை செய்யுது. யார பேசுறோம்? தன் சிற்றப்பா பேசுறோம். நீதியே வடிவமானவர், பிரம்மச்சாரி, நமக்கு அரசனைக்கு குரு மாதிரி வணங்கத்தக்கவர் அப்படிங்கிறது அவருடைய வீரம். இந்த உலகையே ஜெயிக்கக்கூடியது. 14 லோகத்திலையும் அவர் கையில இருக்கிற வில்லுக்கு நிகரானது யாரும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம கேவலமான பிறவியா நினைச்சு அவன் துணிஞ்சு பேசுறான். அது அவனுக்கு வந்த மாயை. அந்த மாயையினால அவன் அப்படி பேசின உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு. அது இவருடைய மாயை. இவருக்கு வந்த கோபத்துல இனி உங்களோட ஒரு கணமும் இருக்க மாட்டேன்னு ரோசம், கோபம் எல்லாம் உச்சகட்டமாகி வில்ல வாசல்ல வச்சுட்டு வெளியே கிளம்பி போயிட்டார். இந்த மூர்க்கனுக்கு இந்த வில்லு பயன்படக்கூடாதுன்னு வச்சுட்டாரு. ஏன் வச்சாரு? வில்லோட போனா என்ன ஆகும்? அவன் பயப்படலாம். நாளைக்கு எப்படி பயப்படுவான்? வில்லோட போயிருக்கான், அவங்க கூட சேர்ந்து அதே வில்லால நம்மளை எதிர்ப்பாரோ, ஆயுதத்தோட போயிருந்தா அப்படித்தானே நினைப்பான். அவன் அப்படி நினைச்சு கூட பயப்படக்கூடாது. அவன் மூர்க்கத்தனத்தை அவன் விருப்பப்படியே செய்யட்டும் அப்படின்னு நான் யாருடையும் சேர மாட்டேன்னு வச்சுட்டாரு. வாசல்லையே ஆயுதத்தை வச்சுட்டு வெறுங்கையோட போறாரு. தீர்த்த யாத்திரை போறேன்னு கிளம்பிட்டாரு. 2 பேர் கூடயும் சேர மாட்டேன்னு. இவரை இந்த நிலைக்கு ஆளாக்குனது கிருஷ்ணன் தாங்கிறது இவருக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி ஆதிசேஷனான பலராமனையும் கிருஷ்ணர் அப்புறப்படுத்திட்டார். 2 பேரையுமே பாண்டவர்களாலையும் சரி கிருஷ்ணனாலையும் சரி எதிர்க்கவே முடியாது. 2 பேருமே நிச்சயமா அவங்க அரச தர்மப்படி அவங்களுக்கு சிபாரிசு பண்ணத்தான் செய்வாங்க. அண்ணனுக்கு திருதராஷ்டிரனுக்கு உதவி செய்வார் விதுரர். பலராமர் தன்னுடைய சீடனுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். ஏன்னா இவங்க தர்மம் தவற மாட்டாங்க. இவங்களை அப்புறப்படுத்தணும், மாயையை பயன்படுத்தினார். இந்த 2 பேரும் யாரு? யமராஜனும் சொந்த சகோதரனான பலராமனும். பலராமர் ஆதிசேஷனுடைய அம்சம், அவரு யமராஜனுடைய அம்சம். 2 பேருமே தூய பக்தர்கள், பகவானுடைய சேவகர்கள், அந்தரங்க சேவகர்கள். பகவானுடைய இன்னொரு அம்சமான வடிவம், சத்தியமே வடிவமானவர். 2 பேருமே பகவானுடைய உள்ளம்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களை பகவான் எதிர்க்க முடியாதே, அவங்கள அப்புறப்படுத்துறாரு. எதுக்கு? தர்மத்தை காப்பாற்ற. மாயை இங்க எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம வைத்தியர் சொல்லியிருக்கிறார், ஊறுகாயை கண்ணால கூட பார்க்காதன்னு. ஆனா அந்த அல்பமான ஊறுகாய் எப்படி கேக்குது? தவிர்க்க முடியுதா? முடியாம திண்டாடுனா எப்படி இருக்கும்? அந்த ஒரு சாதாரண நாக்கு புலனுக்கே மாயை பயங்கரமா வேலை செய்யும். எப்படி வேணாலும் சமாதானப்படுத்தும். தன்னுடைய புலனிச்சைக்கு யாருமே தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளவோ அல்லது அந்த புலன்களை எதிர்க்கவோ அவ்வளவு தூய்மையான திராணி இருக்காது. இருக்கணும்னா பகவானுடைய மாயை உதவி செய்யணும். நல்லவங்களுக்கு நல்ல விதமாகவும் துஷ்டர்களுக்கு துஷ்டத்தனத்தை மேலும் வளர்த்துக்கிற மாதிரியும் அந்த மாயா உதவி செய்வா. மாயையினுடைய வேலையே உதவி செய்கிறது தான். அது ஜீவனுக்கு துரோகம் பண்ணாது. அதைத்தான் இங்கே இவரு மாயை இல்லாம நேர்மையா சொல்றாரு. இங்க மாயை எப்படி வேலை செய்யுதுன்னா, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. போர் தொடங்கிறதுக்கு முன்னால அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிட்டு இருக்கிற சந்தர்ப்பம். இங்கே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மற்றவர்கள் இன்னும் சங்கெடுத்து முழங்கியும் கூட போர் தொடங்காம இருக்கிறத பற்றி யோசனையே இல்லை யாருக்குமே. எப்படி?
என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. அவன் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. நாம படிக்கிற காலம் மாதிரி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு அங்க உட்காந்து பேசல. ஒரு சில நாளிகையில பேசி முடிச்சிட்டாங்க. அது அவ்வளவு துரிதமா நடந்துருச்சு. இருந்தாலும் அந்த நேரத்துல எல்லோருமே மாயை வசப்பட்டிருந்ததுனால இவங்க என்ன நடந்ததுன்னு அந்த நேரம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ஜென்மத்துல நான் அந்த நேரடியா சந்திச்ச சம்பவம் பத்ரிநாத்துக்கு போய் பனிக்காலத்துல மூடி இருக்கிற காலத்துல அந்த அதே பனிக்காலத்துல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் பகவான்கிட்ட ரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு அது ஒருத்தன் பையன் சின்ன ஆடு மேய்க்கிற பையன் மாதிரி வந்து அந்த பெரியவருக்கு ரொட்டியை கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு குகையில படுத்து இருந்துச்சுட்டு திரும்ப எப்போ பனிக்காலம் முடிஞ்சு நட திறக்கிற வரைக்கும் காத்திருந்து வந்திருக்கிறாரு. அவ்வளவு காலத்துக்கு எப்படி இந்த மனுஷன் இங்க தனியா இருந்தான்னு பூஜாரிகள் எல்லாருக்குமே ஆச்சரியம். என்னன்னு கேக்குறாங்க. அவருக்கு ஏதோ 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் படுத்து இருந்துச்ச மாதிரி இருக்குது. ஆனா 6 மாசம் ஆயிடுச்சு. அவ்வளவு காலம் அவ்வளவு சுலபமா நடந்தது. இப்ப நடந்த சம்பவம் எனக்கு தெரிய என்னோட ஆயுசுல நான் சந்திச்ச சம்பவம். அந்த பெரியவர் இன்னும் வரைக்கும் இருந்தார். அவ்வளவு ஒரு பெரிய சம்பவத்தை எப்போவோ புராண காலத்துல நடந்ததை நினைச்சு நம்ம வியக்கிறோம், அல்லது அதை கொண்டாடுறோம், அல்லது சிலர் அறிவு குறைபாடுனால அதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறோம். ஆனா இப்ப நடந்திருக்கு. எப்படி நடந்தது? காலச்சக்கரம். நான் சொல்ற கதை புரியுதா? அதை விளக்கமா சொல்லல. இன்னாருன்னு சொன்னாதான் தெரியும். ஆனா தெரிஞ்ச ஒருத்தர் பத்ரிநாத் போகும்போது இவரை இங்க இருந்து மொழி தெரியாததுனால யாத்ரீகர்கள் எல்லாருமே இவரை வேற ஒரு குரூப்ல சேர்த்து விட்டதுல இவரை தெரியல, மிஸ் பண்ணிட்டாங்க, தவற விட்டாங்க. இவர் கடைசியா கோயில் நட சாத்துற கடைசி நேரத்துல போயிருக்காரு. திரும்பி போங்க, அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. நான் இந்த வருஷம் வந்ததே, என் பிள்ளைங்கிட்ட இருந்து வந்ததே பெரிய விஷயம். அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ, நான் எப்படி வர முடியும்? நான் இங்க இருந்து பார்த்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி இவர் பிடிவாதம். அந்த சமயத்துல தான் இவர் பேச்சு புரியாததுனால யாரும் ஒன்றும் சொல்லலை, விட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே திரும்பிட்டாங்க. அங்க யாருமே இல்லை. அப்போ ஒரு பையன் வந்திருக்கிறான், ஒரு ரொட்டியை கொடுத்துருக்கான், சாப்பிட்டுட்டு அந்த குகையில போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். இவர் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கோயில படுத்தவர். கோயில் திறக்கட்டும்னு சொல்லி ஏதோ நம்ம ஊர்ல மத்தியானம் நட சாத்திட்டாங்க, சாயந்தரம் திறப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம படுத்துருக்கிற மாதிரி அவர் போய் படுத்துக்கிட்டார். அவருக்கு ஒன்றும் புரியல. பகவானை நம்பி நினைச்சு படுத்துக்கிட்டார். யாரோ ஒரு பையன் ரொட்டி கொடுத்தான்னு சொல்லி, அவன் எதுக்கு எங்கனக்குள்ள அங்க ஆடு மேய்க்கிறானா மாடு மேய்க்கிறானான்னு கூட தெரியாது அவருக்கு. அவன் ஜாடை காட்டி கொடுத்தோன்னா பசியில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாரு. அவ்வளவுதான், படுத்துட்டாரு. திரும்ப முழிச்சு பார்க்கும்போது கோயில் திறக்கிறாங்க. எவ்வளவு காலம் ஆச்சுன்னுலாம் இவருக்கு தெரியாது. அங்க இருக்கிற பூஜாரிகளுக்கு தெரிஞ்சு இந்த ஆள் போன எவ்வளவு காலத்துக்கு நம்ம நட சாத்திட்டு போகும்போது பார்த்தவன் இவ்வளவு காலம் எப்படா இங்க இருந்தேன்னு கேட்டா தூங்கி இருந்துச்சேன், இப்பதான் இருக்கேன்னு. எல்லாரும் அவரை கொண்டாடி இருக்காங்க. பத்ரிநாத்தினுடைய அனுபவத்தை நேரடியா அனுபவிச்சவர் இவரு பகவானுடைய அருள் பெற்றவர்னு சொல்லி பூஜாரிகள் இருந்து அத்தனை பேருமே கொண்டாடி பத்திரமா அனுப்பி வச்சிருந்தாங்க ஊருக்கு. இவரை பத்ரிநாத் குரூப்ல சேர்த்து விட்ட பாவத்துக்கு ஊர்ல பிள்ளைகள்ல இருந்து ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்கள்ல இருந்து அத்தனை பேரும் என்னையா கொல்லாத குறையா கொலவெறியோட தெரிஞ்சாங்க. எப்படியா நீ எங்க அப்பா எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். நானும் அனுப்பி வச்சோமே என்னாச்சுன்னு தெரியாம தேடுன்னு தேடுறேன். அனுப்பி வச்ச குரூப்ல எல்லாம் கேட்கறேன், தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்கறேன், கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஒரு தகவல் கிடைச்சி போய் பிடிச்சி பார்த்து என்னன்னு கேட்டா, நீங்க சொன்னபடியே எனக்கு பகவான் அனுக்கிரகம் கிடைச்சது அப்படின்னு அவர் பெருசா சொல்றாரு. அவர் ஒருத்தர் தான் பாராட்டினார். அவர் பாராட்டி மகிழ்ந்து என்ன மரியாதை கொடுக்கறதுக்குள்ள ஊர்ல இருக்கிறவங்க பூரா இன்னும் அந்த ஊரே என்னை பார்த்தாலே விரோதமா தான் பார்க்கும். மந்திரக்காரனாவோ ஏதோ ஒரு மாதிரி. அது மாதிரி கேட்ட பேர் நிறைய ஊர்ல இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. என் பிள்ளைகளுக்கு புரிய ஹரே கிருஷ்ணா சொல்லி கொடுத்து கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம். இதுவும் மாயை தான். எத்தனையோ மாயையால எனக்கு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மாயையுடைய கருணையா மாயையுடைய கோபமா அப்படிங்கிறதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. மாயை தானே, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது தானே மாயை. ஏதோ ஒரு மனோபாவத்துல உதவி செய்யுது. அந்த மாயையும் கூட
சாதாரணமா ரோட்ல கிடக்கிற ஒரு 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 நூல் கயரை பாம்புன்னு நினைச்சு பயப்படுறதும் ஒரு வகை மாயை. கயர் தான், பாம்பே கிடந்தாலும் கயர் தான் சொல்லி தள்ளி விட்டுட்டு போறதும் ஒரு மாயை. அப்போ மாயை நிஜ பாம்பை கயரா ஆக்குச்சுன்னா தைரியமா கடந்து போயிடுறோம். சாதாரண கயிறை பாம்பா காட்டுச்சுன்னா பயத்துல வேற தேசிய பாதையை மாத்தி போறோம். அதுவும் மாயை உதவி செய்யறது தான். பயந்தா என்ன, தைரியமா போனா என்ன, நல்லது நடக்குதா முடிவுல, நம்மளை நாம காப்பாத்திக்கிறோமா, நம்மளை நாம இழிவுபடுத்திக்கிறோமா, நம்மளை நாம உயர்த்திக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு தானே உதவி செய்ய போகுது. அப்போ பகவானுடைய மாயை எதுக்கு ஜெயிக்கணும்? அவருடைய மாயைய அவர் மாயா உதவி செய்யத்தானே செய்யறா. அந்த மாதிரி இங்க இதுக்கு ஆதிசங்கரரே விளக்கம் என்ன சொல்றாரு, மனதை வசப்படுத்தாதவனுக்கு அப்படின்னு நமக்கு பிரிச்சு சொல்லி கொடுக்கிறார். மனம்ங்கிறத ஆத்மாவுக்கு நிகரா சொல்றாரு. ஆத்மாவினுடைய இன்னொரு அம்சமா சொல்றாரு. மனசை வசப்படுத்திட்டா ஆத்மாவாகியவன் மனசு சொன்னபடி கேட்டுருவான். அப்போ மனம்ங்கிற இந்திரியம்ங்கிறது தான் முக்கியமானது. அந்த மனம்ங்கிற இந்திரியத்துக்குள்ள 5 இந்திரியங்களும் அடக்கம். 6வது இந்திரியமான மொத்த கூடையும் அந்த பெட்டிக்குள்ள, மன பெட்டகத்துக்குள்ள, மனக்கோட்டைக்குள்ள அத்தனை புலன்களுக்கான இச்சைகளும் மொத்தமும் கூடி இருக்குது. பாம்பு கூடைக்குள்ள பாம்பு குடியிருக்கிற மாதிரி 5 புலன்களும் அந்த கூடைக்குள்ள மொத்தமா இருக்குது. எப்ப திறந்து விட்டாலும் 5 தலை நாகம் எந்த தலை எந்த பக்கம் தீண்டும்னு தெரியாது. அதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கும் அதே மனசு தான், அதை அவுத்து விடுறதும் அதே மனசு தான். அந்த மனம்ங்கிற குப்பை தான் மனப்பெட்டகத்துல எவ்வளவோ எண்ண குப்பைகள் இருக்கு. மன மாளிகைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒவ்வொருத்தருடைய மன மாளிகைக்குள்ள போய் பார்த்தோம்னா, இது மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல, அவனுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் நடத்தையும் ரசனையும் பார்த்தோம்னா, ருசியும் பார்த்தோம்னா, அவன் மன மாளிகைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு மாளிகைக்குள்ள நீ என்னெல்லாம் வச்சிருக்கலாம், தட்டுமுட்டை சாமான்கள், பால் அடைஞ்சது பழைய பொருட்கள் பூரா பால் அடைஞ்சு போய் கிடக்குது. உட்கார கூட இடம் இல்லாத அளவுக்கு அந்த மாளிகையில குமிஞ்சு கிடக்குது. அப்படின்னு ஒரு மாளிகையை பார்த்தா காற்றோட்டமும் விசாலமாகவும் எந்த விதமான பொருள்களும் தடயமும் இல்லாம சுத்தமா இருக்குது. வெளிச்சம் இருக்குது, காற்றோட்டமா இருக்குது, நல்ல வாசனையா இருக்குது. அந்த மாளிகை ஒரு வகை. இன்னொரு மாளிகையில போனோம்னா அழுகின பொருட்களும் துர்நாற்றம் உள்ள பொருட்களும் பல முறை வேட்டையாடப்பட்ட அந்த கழிவுகளும் எல்லாமே குமிஞ்சு கிடக்குது. ஒரு மாளிகையில பழைய துணிமணிகள் கிழிஞ்சு போனது எல்லாமே கிடக்குது. அப்படி இருந்தா அந்த மாளிகை எப்படி இருக்கும்? இதுல இந்த பழைய தட்டுமுட்டு சாமான்கள்ங்கிறது எப்பப்போ நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தனக்கு சாதகமானது, எனக்கு எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு பல சிந்தனைகளை எடுத்து வச்சிருப்போம்ல, அதெல்லாம் அந்த மன மாளிகைக்குள்ளதான் கிடக்கும். அதே மாதிரி எதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருப்போம்ல, அதெல்லாம் அழுகின பொருள்கள் மாதிரி அந்த மாளிகையில கிடக்கும். எது காற்றோட்டமும் வெளிச்சம் உள்ளதுன்னா நிச்சயிக்கப்பட்டது நிறைவேறுது. என்னால் என்றது இது. யாருடைய புலன்களுக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் நான் எந்த விதமான உபகாரமும் இல்லை, உபத்திரவும் இல்லை. என்னுடைய பாதை எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய நேர்மையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிற மாளிகை காற்றோட்டமும் விசாலமான பார்வையும் வெளிச்சமும் பொறாமை இல்லாம பேராசை இல்லாம அடுத்தவங்கள மேன்மையை கண்டு ஏங்காம இருக்கக்கூடிய மாளிகை விசாலமான பார்வையும் வெளிச்சமும் இருக்கிற மாதிரியான மனமாளிகை. இந்த மனமாளிகையில இருக்கிறவனுக்கு, மனப்பெட்டகத்துல இருக்கிறவனுக்கு அவன் சொன்ன புலன்கள் எல்லாமே அங்கங்க அதாவது தேவைக்கு மட்டும் வேலை செய்யுமே தவிர மற்ற நேரம் அடங்கி அது பாட்டுக்கு சொன்னபடி கேட்டு தான் இருக்கிறோங்கிறது கூட தெரியாம காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு வசதி இருக்கிற இந்த மனசை போய் தூண்டி விட்டு எதெல்லாம் அனுபவிக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம், நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு அதோட ஆற்றலை திசை திருப்பின்னா கேவலப்படுத்தி, உன் சக்திக்கு உன் திறமைக்கு நீ என்ன கிடைச்சதை அனுபவிக்காம அப்படின்னு சொல்லி திசை திருப்பினோன்னா அது ஆத்மாவை இழுத்துட்டு போயிடும். மனம் விரும்பும் ஒரே ஒரு புலன் கூட மிக பெரிய ஆபத்துக்கு கூட்டிட்டு போயிடும் ஆத்மாவை. அதைத்தான் சொல்றாரு இவர், திரும்ப திரும்ப எடுத்து சொல்றாரு. இதுக்கு முன்னால நீ இவர்களை எல்லாம் தர்மத்துக்காக கொல்ல மாட்டேன்னு நீ சொல்லல, இரக்கத்தினால பாசத்தினால கொல்ல மாட்டேன்னு சொல்ற. அது உன் மனசு உனக்கு தர்ற மாயை. நீ உன்னை நல்லவனா நீயா மதிச்சுக்கிற. உண்மையிலேயே நல்லவனாகு. ஏன் போலியா நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் இறக்கப்படுற மாதிரி சண்டை போடுறதுக்கு போர்ல இறங்கி எப்போ என்ன செய்யறது?
போர் தொடங்குறதுக்கு முன்னால அவன் படுத்தின பாடுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு இறையருளால் காலதேவதன்கிற காலம்ங்கிற அந்த இறைவனால் இன்னைக்கு உனக்கு இந்த நிலை வந்திருக்குது, போரிட்டு வெற்றி பெறுவாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. இப்ப போய் மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? நீ எதுக்கு மயங்குற மறுகிற? புலனோட தன்மை என்ன, புத்தியோட தன்மை என்ன, மனசோட தன்மை என்ன, யாகத்தினுடைய தன்மை என்ன, யாகத்தின் பலன்களை எப்படி தர்றது, யாகம் எப்படி வருது, மனிதனுடைய வாழ்க்கை என்ன, ஜீவனுடைய வாழ்க்கை என்ன, அந்த ஆத்மா என்னெல்லாம் செய்யும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லா விவரத்தையும் வரிசையா எடுத்து சொல்லி அவனை தேற்றுறாரு. அதே மாதிரி நம்மளையும் தேற்றுகிறார். முதல்ல இருந்து நம்ம திரும்பவும் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு சொல்லித்தர்றது எல்லாமே கடமை தவறாதே, புலன்களுக்கு அடிமையாகாதே, பந்த பாசங்கள் எல்லாமே உனக்கு விருப்பமான நீ இருக்கிற மாதிரி இருந்தேன்னா உன்னோட உண்மையான உண்மையை புரிஞ்சவங்க யாரோ அவங்க உங்ககிட்ட அன்பு காட்டுறது மட்டும்தான் அன்பு. வேற எந்த காரணத்துக்காக யாரு எப்படி அன்பு காட்டுனாலும் அந்த அன்பு இல்லை, அதுல வம்பு. இவ்வளவுதான் சொல்றாரு. நீ உன்னை உன் மனசப்படி உன் மனசாட்சிப்படி உனக்குள்ள அந்த மன மாளிகையில குருவோட ஞான தீபத்தை ஏற்றி வச்சேன்னா, குருவுக்கு சரணடைஞ்சிருந்தேன்னா, கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சிருந்தேன்னா, நேர்மைக்கு சரணடைஞ்சிருந்தேன்னா, உன்னுடைய புலன்கள் எல்லாமே உன்னை தாழ்ந்த புலன்களுக்கு நீ சரணடையாம உன்னதமான உயர்ந்த நிலைக்கு சரணடைஞ்சிருந்தேன்னா ஒண்ணு அது காப்பாற்றும், நல்ல வழி காட்டும் அப்படிங்கிறத நமக்கு தைரியம் சொல்றார். அதனால 6வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல ஆத்மாவினாலேயே ஆத்மாவை வசப்படுத்தியவனுக்கு ஆத்மா பந்து உறவினன், ஆத்மாவை வசப்படுத்தாதவனுக்கு ஆத்மாவே சத்ரு. எப்படி மற்றவன் நமக்கு துரோகம் பண்ணுவானா அது மாதிரி சொந்த ஆத்மாவே நமக்கு துரோகம் பண்ணும். அப்படி துரோகம் பண்ணினவங்க சொந்த ஆத்மாவை தனக்குத்தானே துரோகியா வாழ்றவங்க தான் இன்னைக்கு அபரிமிதமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களெல்லாம் பார்த்தும் கூட நம்மளை நாம காப்பாத்திக்கிறதுக்கு உயர்த்திக்கல, முயற்சி செய்யல அப்படின்னா அதை விட அறிவீனம் வேற என்ன இருக்கு? அதனால தனக்குத்தானே துரோகியா வாழ்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு பிரபலமாகவும் பேராற்றல் உள்ள மாதிரியும் மக்களை மயக்கிற அந்த மாயைக்கு முன்னால அப்படியெல்லாம் அவங்க வாழ்றாங்க. அவங்கள போய் இப்படி தனக்குத்தானே துரோகிங்கிறான். ஆமா, துரோகிதான். அவனுடைய சொந்த செல்வத்துல அவன் வாழலையே. மொத்த எத்தனையோ உயிர்களுக்கு தேவையான அத்தனை பேருடைய ஐஸ்வர்யத்தையும் அபகரிச்சு வாழ்றவே தனக்குத்தானே துரோகியா இல்லையா? இழிவானவன் தானே. அந்த மாதிரி இழிவான ஒரு நிலைக்கு தன்னை அடிமை ஆக்கிக்கிட்டான். அவனால தன்னை காப்பாத்திக்கவே முடியல. அப்படி பரிதாபத்துக்குரியவங்களை பார்த்தும் கூட நம்மளை நாம காப்பாற்றிக்க முடியலன்னா இழிவானதுக்கு நாமளும் அடிமையாகவா? எனக்கு நான் தான் அப்படின்னு கம்பீரமா இருக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.